अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरम् अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादौ मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादौ मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं
मथुराधिपते रखिलौ मधुरौ मथुराधिपते रखिलौ मधुरौ मथुराधिपते रखिलौ मधुरौ। தத்திமித்தோம் என்றே திருநடனம் புரியும் தத்திமித்தோம் என்றே திருநடனம் புரியும் தத்திமித்தோம் என்றே திருநடனம் புரியும் தத்திமித்தோம் என்றே திருநடனம் புரியும் தாண்டவனை தில்லை சிதம்பரநாதனை தாண்டவனை தில்லை சிதம்பரநாதனை பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா.
அண்டங்கள் நடுங்கிட அணிந்த வரவ மாலை அண்டங்கள் நடுங்கிட அணிந்த வரவ மாலை அதிரவும் முத்துமணி உதிர நடனமாடும் அதிரவும் முத்துமணி உதிர நடனமாடும் நீலகண்டனை நீலகண்டனை மங்கை சிவகாமி மணாளனை நீலகண்டனை மங்கை சிவகாமி மணாளனை காமனை கண்ணால் எரித்த மகேஸ்வரனை காமனை கண்ணால் எரித்த மகேஸ்வரனை பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா. அறிவு நல்ல பிரகாசமாக ஆரம்பத்திலேருந்தே வந்து பாடம் அப்படி மேட்டூரில் அப்படி பிடிச்சி நினைக்குது. ஆற்றை ஒட்டி கீழே பெரிய பள்ளம் கரையில் கரையில் போயிட்டு புதரத்தான் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் நின்று பாஸ் பண்ணிட்டு அப்போ கற்கள் கொஞ்சம் அதிகமாக உள்ள பகுதி அது. காலில் செப்பல் போட்டுருக்கு இல்லையா, ஒரு 3 கல்லுக்கு ஒரு பெரிய கல், அந்த கல் அந்த இடது காலை வச்சு அடுத்த காலை கொஞ்சம் உயரமான பகுதி காலை வச்சு இருந்தது. அது உயர்ந்து கட்டாக இருந்தது. அந்த காலை உயரமாக வச்சுருந்தது. ஒரு பேர் படத்தில் இருந்தது. அது 3 பேர் வந்து அடுப்பு மாதிரி இப்படி இடைவெளி தான் இருக்கும். தேவாதீனமாக ஒரு எதிர் வந்து வேகமாக அங்கே ஞாபகம் கிடையாது. சுண்டலி திருவண்ணு இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வந்து இவ்வளோ நுழைஞ்சிருச்சு கால் செப்பல் கீழே வந்து நுழைஞ்சிருச்சு. அது கால் கதையிலன்னா இதுக்குள்ளே போயிடுச்சு. செப்பலுக்கு அந்த கால் கிடையாது சந்தில் பூந்துக்கிட்டு இப்படி ஏற்றி பார்க்குது. காலில் உடம்புல உள்ளே போயிடுச்சு. தலையை வச்சு ஏற்றி பார்க்குது. இப்படி உள்ளே நுழைஞ்சிது. டக்குன்னு உள்ளே போய் உடம்புல வச்சுக்கிட்டு தலையை வச்சு ஏற்றி பார்த்துது. பார்த்துட்டு கால் எடுக்கலை. பார்க்குறதுக்கு அடுத்தாப்புல ஒரு சர்ப்பம் வந்து அதை பிடிக்கிறதுக்காக விளையாது. அது 15 வழியிலேருந்து கால் வந்து அடைகிறது போயிடுச்சு. டக்குனு முன்னால் வந்து சொல்லிக்கிட்டு தலையை தூக்குது. வெளியே இந்த பொண்ணு இப்போ நின்றுக்கிட்டு வெளியே விடு, எனக்குரிய இறை வெளியே விடுறியா உன சீன் நடுமா அப்படிங்க. கொஞ்ச நேரம் கண்ணு மூடி பார்க்குது. அடைக்கலம் முடிஞ்சவரை என்னைக்கும் மற்ற கண்ணெதிரில் எதுவும் நடக்கும். ஒரு காட்டில் பார்க்காம பார்த்துக்கிறோம். இதுவும் திருடி பூந்துக்கிட்டு
இது மாதிரி யாராக இருந்தாலும் என்ன, எந்த ஜீவன் வந்து இவ்வளோ அடைக்கணும்னு பூந்தாச்சுன்னா அதுக்கு எடுத்து கொடுத்துட்டு தெய்வ தெய்வம் அப்போ தீண்டிடுவேன். அதுதான் விதியாகி நடக்கட்டும், தீண்டி சம்மதிக்கிறானே, இவனை தீண்டினா நம்ம கதி என்ன ஆகும்? அது பயந்து வச்சு ஏன்னா யாரும் தீர்னா பயந்து ஓடிக்கூடாது. தீண்டுன்னா அது கடிச்சா அப்போ அதில் செத்து போகிறது, அந்த பயம் ஏற்பட்டு போகுது. என்னை தீண்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு இறையும் வேணும், என்னுடைய இறை உன் கால் கூட இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படி இறைவன் உனக்கு எப்படி எந்த வகையில் வழிகாட்டுவானோ அந்த அளவுக்கு உனக்கு இறை கிடைக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே ஒரு 2-3 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். வரைக்கும் முடிஞ்சது உனக்கு. ஆனால் அது கூட்டம்லாம் பிடிச்சிருங்க, போக முடியுது. 3 நிமிஷத்துக்குள்ளாக அந்த அவனை தூரத்துக்கு இடையில ஒரு தவளை அது கத்தி சிரிச்சு சத்தம் போட்டு சிரிச்சுது. உன் யார் வர சொன்னா அப்படின்னு கேட்டு, நான் தான் அதுக்கு இறைய குறை, எனக்கு அதுதான் இறைவந்தை கிடக்குன்னு அது அங்கிருந்து சொல்லு டக்குன்னு பாஞ்சு அதை பிடிச்சிருங்க. அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். உருட்டு ஒரே பாய்ச்சல பாஞ்சு போய் அதை பிடிச்சிருக்கு. உனக்கு யாரும் கிடைச்சிருச்சு இல்லை, நீ போ ரட்சிப்பு நடப்பதாக இருந்தால் அந்த காலங்களில் நாம் எந்த அளவுக்கு மனதை ஒரு ஸ்திரப்படுத்தி கொண்டு அந்த பரம்பரில் நம்ம தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கு. என்ன திருவடிக்குள்ள பூந்து வச்சுன்னா எனக்கு எந்த காலை பற்றியாச்சுன்னா அப்புறம் அப்போ நமக்கு அவன் திருவடி கொடுத்துட்டேங்கிறது தான் இறைவனுடைய வாக்கு. யாராக இருந்தாலும் சரி நீயே கதி அப்படின்னு தொட்டாச்சுன்னா அப்புறம் என்ன எந்த காலத்தை கூட அது உதறது இல்லை, அது விடுறதும் இல்லை. அது எந்த ஜீவராசியும் சரி. அப்போ அடுத்ததுக்கும் வழிகாட்டணுமே, அதுக்கும் பட்டினியை போட்டு அதையும் சொல்லிடுறது, அதையும் அழிக்கக்கூடாது, அதுக்கும் பட்டி விடவும் கூடாது. அதுக்கு உடனே ஒரு காரியத்தை பண்ணிடுறா இறைவனுடைய கருணை. 2 வருஷம் he narrated one incident which happened in Mettur when he went there 2 years ago. The walking home. As usual, morning Swami used to go for a walk wherever he is staying. So that day also, when he was going for a walk, near the dam there was a little bush. On that side he was walking just to pass urine. When he was standing there on 2 rocks just to pass urine, one very small rat was running fast and it went under his feet. He was wearing chappals. In the gap between the feet and chappals, that small rat went inside. And it was looking outside, taking shelter. Taking shelter under the feet. Swami is looking why this came, just taking shelter under the feet. Immediately a very long and big cobra came. Just to give the rat. And he was standing and it was standing in front of his leg like this. He wanted the rat. And that rat was saying this because the cobra was chasing me, I am taking shelter under your feet. Swami said it is the nature of God that if any beings take shelter under their feet, they will not abandon. That is the niyati of God. So that cobra was asking, this is my food, you have to give. You have to leave that rat, otherwise I will bite you. Swami just closed his eyes and he was not afraid. He just thought for a while. And then he said to the cobra, it has taken shelter under my feet, I will not leave. And
அது யோசிக்குது என்ன ஒன்று தீண்டுனா தனக்குன்னு ஆபத்து. அது இந்த தீண்டுன்னு சொல்லும்போது சாதாரண மனிதன் சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா, பயந்து ஓடுவான். தீண்டுன்னு என்ன கடின்னு சொல்லும்போது அப்போ சுத்தி உள்ளவராக போதான் கடிக்க சொல்கிறான். அவரை கடிச்சா நாம செத்து போவோம். அப்புறம் அதுக்கு பயம் உண்டாகி போச்சு. ஆனால் சாப்பிடாம இருக்க முடியாது. எதை கடிச்சு இறை ஒன்று இருக்குது, எனக்கு ஆசையும் இருக்குது, பயமும் இருக்குது. So the cobra has got desire and fear at the same time. Because when the cobra asked for food, Swami said, I will not leave, you can bite. Usually people are afraid of cobras. And the cobra was thinking for a while, he is not afraid, and so it became afraid to bite. What will happen? எனக்கு ஆகாரம் வேணுமே, உன் கால் கூட ஆகாரம் இருக்குது, எனக்கு ஆகாரம் வேணும்னு கேட்குது. Then it again asks, my food is under your feet. So what will happen to my food? அந்த நேரம் தவளை அங்கேருந்து கூப்பிடுது, உனக்காக நான் இருக்கிறேன், அதான் பரம்பரையுடைய கருணைன்னு. உனக்காக நான் இருக்கிறேன், அதை விட்டு இருந்து அது அங்கேருந்து தவளை கூப்பிடுது. That time Swami did not give any reply. Just immediately a frog came in and it was making sound. Come and take, it is, I am your food. And Swami said, your food is there, go there.
ஜகத்தினில் வாழ்ந்து வந்தோம் நாங்கள் ஜகத்தினில் வாழ்ந்து வந்தோம் ஆனந்த வடிவாம் பிரம்மமினாமெனும் ஆனந்த வடிவாம் பிரம்மமினாமென் உறுதியை தந்து விட்டார் ஜெய சத்குரு தேவா பந்தத்தை அறுத்து வினைகளை நீக்க தெளிவுற்றோமையா நாங்கள் தெளிவுற்றோமையா திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் வேறொன்றும் அறியோமையா ஜெய சத்குரு தேவா ஜெய சத்குரு தேவா திருவடி தோழி சத்குரு தேவா சரணென பணிந்தோம் திருவடி தாராய் சரணென பணிந்தோம் திருவடி தாராய் எங்கள் குருநாதா ஜெய சத்குரு தேவா மலர்களை தூவி திருவடி பணிந்து நமஸ்காரம் செய்திடுவோம் நாங்கள் ஆரத்தி செய்திடுவோம் ஏகபலி பூரணமாம் பிரம்மம் நானே அத்வைதமான பர பிரம்மம் நான் என்று அகண்டபர பாவனையால் மனதை வெல்வாய் வித்த முதற் கெட்டாத பிரம்மம் நானே வேறெனவும் கிட்டாத பிரம்மம் நானே சத்த முதற் ககோரமாம் பிரம்மம் நானே சதசத்கபாலம் பிரம்மம் நானே சுத்தசிதாகாய பர பிரம்மம் நானே சுயஞ்சோதி சுபாவ பர பிரம்மம் நானே அத்தமுரா அமர பர பிரம்மம் நான் என்று அண்டபர பாவனையால் மனதை வெல்வாய் தூரம் முதல் ஒட்டாத பிரம்மம் நானே துகளனவும் பற்றாத பிரம்மம் நானே காலம் முதல் கெட்டாத பிரம்மம் நானே கருத்து முதல் சுட்டாத பிரம்மம் நானே சாரவுப சாந்த பர பிரம்மம் நானே சம்சார லேசமிலா பிரம்மம் நானே ஆலயமில் அமரபர பிரம்மம் நான் என்று அரணபர பாவனையால் மனதை வெல்வாய் ஆதிமுடி அற்றபர பிரம்மம் நானே அசரீரமான பர பிரம்மம் நானே ஜாதி குலமற்ற பர பிரம்மம் நானே ஷட்பாவ விகாரமிலா பிரம்மம் நானே போதகனமான பர பிரம்மம் நானே பூரண பூரணமான பிரம்மம் நானே ஏதமுரா அருண்டபர பிரம்மம் நான் என்று ஏகபர பாவனையால் மனதை வெல்வாய் பக்தி அவங்க நாட்டை பற்றி அவங்களோட உடல் சம்பிரதாயத்தை பற்றி பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அவங்க நாட்டு கலாச்சாரம் அதுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புகள் எண்ணத்தையே விட்டு வர்றாங்க எண்ணுக்கு வருகிறது நாம் அந்த காலாவதியில் ஒன்று தானே பாரத தேசத்தில் உள்ளவர்களாலும் சரி அயல்நாட்டில் இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த ஒன்றுக்கு அந்நியம் இல்லை என்ற தீர்க்கமான முடிவு இருந்தாங்கன்னா அறிவு அந்த அறிவு தான் இருக்கணுமே தவிர அவர்கள் யாரு இவர்கள் யாரு இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு எப்படி நாம் இவர்கள் ஒத்து போக முடியுமா இவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட பேரம் பார்க்குறாங்க இல்லையா இந்த பேர் தூர சம்பந்தமான ஈடுபாடுகள் எப்படி எப்படி இருந்தாலும் சரி உண்பது உடுத்துவது உறங்குவது அனுபவிப்பது இதுகள் எப்படி எப்படி இருந்தாலும் அது பிருத்திவி மயம் மண்மயம் பொம்மலாட்டம் இந்த பொம்மலாட்டத்திற்கு இடம் கொடுக்காதபடி அறிவு சுரூபமாக இருந்து இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு விலை கொடுக்கும். People are giving work to the buddhi.
not to the consciousness. He explained, example, people differentiate. We are all that timeless one, either from the west or the east, we are all from the timeless one. But people differentiate, they have this different kind of culture, I am coming from there, how to cooperate. This kind of thoughts of differentiation people develop. That is the work of the Buddhi, he says. But in consciousness, there is only oneness. The habits of body mind mechanism, whatever it may be, it is one. And nobody is apart from that one. That one is inclusive of all. So if you see that, then it can be that. அனைத்து ஜீவர்களும், அதாவது மனிதனாலும் சரி, மிருகமானாலும் சரி, பட்சி பிரிவானாலும் சரி, அனைத்து ஜீவர்களும் ஒரு பொம்மலாட்டம். நாடக மேடையில் நடிக்க வந்தது. Either human beings or animals, whatever kinds of beings, they are all just playing. They are just they are just dolls playing. இது உலகம் வந்து ஒரு பெரிய நாடக மேடை, பீடம் சொல்லுவாங்க, நாடக மேடை. அந்த மேடையில் எல்லோருமே நடிக்க வந்தவர்களே. The world is a big stadium for the drama, and everybody has come to just to play. நடிப்பது பாடி தூரம், நாம் இருப்பதோ பரம். Only the body is playing, acting, this grass body, but our state is Brahman. பிரம்மத்தை விட்டுட்டு இந்த இதுல ஏன்னா இதை நம்ம என்ன பண்றோம், எதை சாப்பிட்றோம், என்ன செய்யறோம், இந்த எண்ணெய் குறித்து வரும்போது புத்திக்கு அடிமையாடுறோம். நம்ம எந்த நாட்டவர்கள், இவங்களுடைய இப்படி இந்த உடல் உலக சம்பந்தமான எண்ணத்தை வச்சிருக்கும் போது அவங்க புத்தியை மாட்டிக்கிறாங்க. Forgetting the Brahman, we become slaves to the body mind. That is how we are. ஏன்னா அந்த பாடி எத்தனையுமே ஒரு பிணைப்புக்குள், கட்டுக்குள் அடங்கியது. இப்படித்தான் சாப்பிடணும், இதைத்தான் அனுபவிக்கணும், இதைத்தான் பேசணும், இங்கே தான் படுக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு நியமத்துக்கு உட்பட்டது. ட்ராமா போடும்போது முதலே அவ்வளோ முன்னேற்பாடாக செய்து ஒரு முடிவு பண்ணிடுறோம் இல்லையா? முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்டேஜுக்கு ஏறுறோம். அதே மாதிரி எல்லா ஜீவர்களுமே ஒரு முடிவு பண்ணி ஏகாகிரமாக எல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த உலக நாடகம் பண்ணிக்கு வந்துடுறோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது. மேடல் ஏறுறதுக்குள்ளாகத்தான் அந்த ஒரு திட்டம்லாம் போட்டுக்கிறோம். அதான் கேட்டு வாங்கி வந்தது, கேட்டு வந்து சொல்லுது. அப்புறம் ஏறியாச்சுன்னா அப்புறம் என்னென்ன பேசணுமோ, எதை சாப்பிடணுமோ, எங்கே படுக்கணுமோ, என்ன செய்யணும், அத்தனையும் அப்புறம் குறைவின்றி செய்திடணும். அடிச்சு முடிச்சா இறங்கி எடுத்தது இதெல்லாம் வகுத்துட்டாங்க. Before coming to this stadium for playing, that is before coming to this world or before taking this grass body, everything was fixed because we desire many things. According to that, we got something, and we are coming here just to play that. Like I said, those actors before coming to the stadium for playing the drama, the drama was fixed. They just come to play. டிராமாவில் நடிக்கும்போது வேஷம் வந்து அவரவருக்கு நடிப்புக்கு தகுந்த உடை, உணவு, இருப்பிடம் கொடுத்துக்கிறான், அந்த பாத்திர பண்டாங்க தொட்டுக்கிறான், செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இங்கே இருக்கும், பெண்ணாட்டு பிள்ளைங்க அந்த வீட்டு நண்பர் இருக்கும் இல்லையா, நம்ம சொந்த வீடு இந்த தெருவில் இந்த இடத்துல இருக்கும், அல்லது இந்த சென்னையில் இருக்கும், அல்லது மெட்ராஸில் இருக்கும், கண்ட்ரி லண்டனோ, ஜெர்மனோ, ஃப்ரான்ஸோ,
சுவிட்சர்லாந்து எண்ணம் இருக்கு இல்லையா? மேடையில் இருந்தாலும் இருந்தாலும் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த நினைப்பு இருக்கும். நாம் சுவிட்சர்லாந்து தான், நாம் ஜெர்மன் தான், நாம் அமெரிக்கா தான். இந்த எண்ணம் வச்சு அவங்களும் அங்கதான் இருக்கும் இந்த உலக அளவில். அதே மாதிரி இந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னதான் நாம பேசினாலும் எதைத்தான் சாப்பிட்டாலும் எங்க படுத்திருந்தாலும் எதை தொட்டு அனுபவித்தாலும் தூரம் உடம்பு பாடி செய்யுது நம்முடைய இடம் பாரம். கண்ட்ரி எப்படி நினைக்கிறாங்களோ அதுல மாற்றம் இல்லையே. நடிச்சு முடிஞ்சாலும் நாங்கள் ஊருக்கு போயிடுறோம். மூட்டை முடிச்சோட கொஞ்சம் இறங்கியிருக்கிறோம். போட்டுக்கு தான் போயிட போகிறோம். மூட்டை முடிச்சு கொண்டு போய் போகிறது இல்லைங்க. இந்த மூட்டை முடிச்சு கொண்டு வந்து அதை அந்த இடத்துல போட்டு போயிட போகிறோம். அந்த மூட்டை முடிச்சு போட்டுட்டு திருப்பி நம்ம இடத்துக்கு நம்ம கண்ட்ரிக்கு போக போகிறோம். நம்ம கண்ட்ரின்னு சொல்றது நம்ம புறம் தான். நமக்கு இந்த உடம்புக்காகத்தான் இந்த மூட்டை முடிச்சு கொண்டு வந்தோம். அந்த மூட்டை முடிச்சு வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு வீடை எடுத்துக்கிறோம், மாளிகை கட்டிக்கிறோம், மனைவி மக்கள் சேர்த்துக்கிறோம், குன்பொருளை நாடிக்கிறோம். எல்லாம் அந்த மூட்டை முடிச்சுன்னு சொல்லுது. அப்புறம் போகும்போது ஒன்று கொண்டு போக போகிறது இல்லையே. போட்டுட்டு நம்மளோட இடம் புறம் சொல்லக்கூடியது நம்ம அமெரிக்காவோ ரஷ்யாவோ இட்டலியோ ஜெர்மனோ அந்த இடத்துக்கு போகும்போது எதாச்சும் நம்மளோட சஞ்சம், அதாவது சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுதந்திர புருஷன் சுதந்திரமாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு எவ்விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அங்கே போயிடலாம். என்ன குறித்து நமக்கு அங்கே தான் இருக்கும். நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து இந்த படத்தில் உள்ளவர் தான். நம்முடைய யதாஸ்தானம் படம் தான். இது வந்து வேஷத்திற்காக போட்ட ஒரு நடிப்புக்காக வந்து இடம். இது என்ன மாத்திரம் இருந்தால் போதும். For example, some actors are playing in a drama. While playing, they keep the idea that we are just playing here for this time. Our house is somewhere else. We have to go there. Our wife and children, family is somewhere else. We are just playing here. So they are not attached with the drama. They are just playing. Like this, we came from different countries, either America or Italy or France or Switzerland, whatever country. Just we are here, and but we keep that idea that our country is somewhere else. We are just here. We have to go there. Like that, for the maintenance of this body, we bring something called luggages. We bring luggage. The luggage is just for the maintenance of the body. When this drama is finished, we leave the luggage and go. Just like that, we keep family and house and property and all that just for the maintenance of the body. When the time is finished, then we have to leave all these things and go. So, if we keep this understanding, then we keep the conviction that Brahman is our real nature. This is just the play of the body. நல்ல அறமும் நட்பும் நன்றென்று நல்ல தர்மம். அதாவது தர்மமான ஈகை. யாரும் கேட்டால் இல்லைன்னாது கொடு. அதான் தர்மம் சொல்லணும். அந்த தர்மங்கிறது விளம்பரத்துக்காக செய்யாது. நட்புங்கிறது ஞானிகள் நட்பு. இப்படி இந்த சத்சங்க கூட்டம், சத்சங்கம் கண்டிப்பாக தேவை. இந்த உண்மையை உணரக்கூடிய பக்குவான்மாக்கள் ஒன்று 2 பேர் இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நம்ம உறவாடலாம். உலக நிலையில் எடுக்கப்பட்ட ஜீவனுடைய உறவை துண்டிக்கணும். கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது. And keep the association of jnanis, the friendship of jnanis, and the mature souls who are seeking truth. But avoid all kinds of other worldly relationships. ஆமாம், நம்ம இருக்கு சாப்பிட்றோம், பக்கத்தில் வந்து நிற்கிறான், காசு கொடுக்குறோம், கையில் காசு இருக்குது. சமயத்துக்கு நம்ம அதாவது நல்ல இடத்துல நமக்கு தோற்றும். இருக்கப்பட்ட பொருளையோ பொண்ணையோ இருக்கிறத இந்த தோற்று கொடுத்துட்றோம். அது வந்து விளம்பரத்துக்காக இல்லாதபடி மனப்பூர்வமாக செய்துடுறோம் ஒரு காரியத்தை. Whatever we have, each time if we feel like just share with others. நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்று குடும்பத்தை விட்டு நீங்காமல் அது உனக்கு கண்டிப்பாக உனக்கு என்றைக்கு இந்த தூர சம்ரட்சணம் இந்த தூரத்துக்காக எது கொடுக்கப்பட்டிருக்கோ அது அங்கிருந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பு நிமித்தமாக
உனக்கு உரியது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக அந்த ஒன்று மாத்திரம் உண்டு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு எந்த எது வரணும், அந்த இந்த காலங்களில் இது வரணுமோ கண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீ அதிக ஆசைப்பட வேண்டாம். அதில் ஒரு வேகமோ ஆத்திரமோ அவசரமோ நமக்கு தேவையில்லை. So whatever is destined for this body will come. So don't desire for more and just stay in the Brahman. பசித்தோர் முகம்பர், அதாவது அந்த ஞான பசி உள்ளவர்களுக்கு உரிய அந்த அந்த வேட்கை உள்ளவர்களோட மாத்திரம் பேசு. Keep relationship with seekers who are having this search for jnana, search for truth. மற்ற உலகியல் வார்த்தை பேசாதே. Don't entertain this worldly talks. ஒரு இன்னும் பூசனை செய் தெய்வமிலா தன்மையாலே பூசையில்லை பூஜிப்போர் தாமும் இல்லை மோசகமான் தெய்வமிலா தன்மையாலே மோட்சமில்லை மும்மூர்த்தியிலோர் தாமும் இல்லை பேசும் ஒரு திருஷ்யமும் இல்லாமையாலே பிறங்கியிடும் திருக்கும் ஒரு காலும் இல்லை மாசனமும் மறுவாத அறிவேயாக மன்னியிடும் பரபிரம்மம் தாமே எல்லாம் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது துவைதமெல்லாம் இழந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது அத்வைதம் அடைந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது ஜீவத்துவம் இறந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது நிறைந்த பர பிரம்மமாமே நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது நினைவனைத்தும் மறந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது அபயபதம் தெரிந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது பயமெல்லாம் இறந்ததாகும் நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது நிஜ வடிவில் நிலைத்தோ நிற்கும் நின் சகஜ சொர்பமானால் மற்றதுதான் மீளாது மாண்டு போகும் மனதுடைய மீளாத மாய்வுதானே மகத்தான மோட்ச நிலை அதனால் மைந்தான் மனதனை மீளாது மாய்க்க வேண்டி மகத்தான பரபிரம்ம நிச்சயத்தை மனதொருமையுடன் செய்து மனதை மாய்த்து மகத்தான முக்தி நிலை மேவுவாயே அகண்ட பர பிரம்மத்தின் இல்லை அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் அவ்வகண்ட பர பிரம்மம் நாமே என்றும் நாமே அவ்வகண்ட பர பிரம்மம் என்றும் அகண்ட பர பாவனையே திடமாய் செய்து அயலனவும் தோன்றாது அழிந்த பின்பு அகண்ட பர பாவனையும் செய்யாது தள்ளி ஆனந்த வடிவாக அமர்ந்திருப்பாய் உன்னிய ஆனந்த வடிவும் தள்ளி உரமாக ஒரு வடிவே ஆகி நிற்பாய் அந்நியமில்லா ஒரு வடிவு என்பதையும் தள்ளி அதன் பின்பு நிற்குணமே ஆகி நிற்பாய் மன்னிய நிற்குணம் என்பதையும் தள்ளி மனவாக்கு கெட்டாத வடிவாய் நிற்பாய் அன்னதையும் தள்ளிய பின் அறிவு மாத்திரமாகி யாவையுமே இழந்த தன் மாத்திரமாவாய் நிற்பதென்னும் தன்மையுமே இழந்த பின்னர் நீயாயிருக்கின்ற சுபாவம் தன்னை சொற்பவுமே வாக்காலும் மனதினாலும் சொல்ல ஒண்ணாது எண்ண ஒண்ணாதாலே தற்பரமா சகஜ நிலை சார்ந்த பின்னர் தான் தானே தானாக தனித்திருப்பாய் அற்பமுமே விகற்பமிலா அவ்விருப்பை அறிந்திடவும் நினைத்திடவும் யார் தாம் வல்லோர் மனதருதான் அவிசார தசையில் மைந்தா மயக்கமுறும் ஜகமுதலாய் தோற்றினாலும் மனதுருவை மாறாது விசாரம் செய்தால்
மனததுதான் மகத்தான சித்தேயாகும். மனததனை எளிதாக ஜெயித்த போதும் மகத்தான சித்துருவே ஆக வேண்டி மனது முதல் எல்லாம் சித்தே அது நாம் என்றே மாறாது சிந்தித்தே சாந்தனாவாய் அழக அறிவான பர பிரம்மம் தானே அவிதையினால் அசைவுத்து மனதாய் தோன்றும் வினவும் அறிவான பர பிரம்மம் தானே வித்தையினால் அசைவரும் மேல் பரமேயாகும். மனதும் சலனமுடன் இருக்குமாயில் மகத்தான ஜீவபர ஜகமாய் தோன்றும் மனததுவே சலனமில்லாதிருக்குமாயில் மாசற்ற அறிவான பரமேயாகும். ஆதலினால் அறிவுற்ற மனதேகாதி அகிலமுமே அறிவான பிரம்மம் என்றும் रामचंद्र मम बंधो रामचंद्र दया सिंधो